கேஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. டுடே எபிசோட் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புனிதா வரட்டும்னு சொல்லிட்டு நந்தினி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. ஏன்னா அந்த மாதிரி பார்த்துருப்பால கௌஷிக் வந்து மாதங்கி வீட்டில் வந்து வெளியே கூட்டிகிட்டு வருவாங்கல்ல. அப்போ வந்து நந்தினி பார்த்துட்டு இந்த மாதிரி வரட்டும், எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி வந்து நான் அப்படி வளர்க்கவே இல்லை, பசங்களோட சுற்றிக்கிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாமல் தனியாக அந்த வீட்டுக்கு வேறு போயிட்டுருவான். எனக்கு என்னமோ அவன் மேலே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவனை பார்த்தாலே சரியில்லை. அவன் தான் எனக்கு என்னமோ சுரேகாவை கடத்தி வச்சிருப்பானோன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரட்டும், ரெண்டு ஒன்று பார்த்துடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ சூர்யா வந்து இந்த மாதிரி நந்தினியை பார்த்து, நந்தினி என்னாச்சு, ஏன் அப்செட்டாக இருக்க, தாய்க்குளம் ஏதாச்சும் பேசுனாங்களா, அவங்க பேசுனதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, நீ எதுவும் கவலைப்படாத நந்தினி, எல்லாம் நம்ம கருவுசாமியை பார்த்துக்குவாங்க அதுன்னு சொல்லி ஆறுதல் படுத்திட்டு இருப்போம். கொஞ்சமாச்சு சிரிவேன்னு சொல்லிட்டு அவள் நந்தினி வந்து எதுக்கு கவலையாக இருக்கான்னு கூட தெரியாமல் சூர்யா வந்து ஜாலியாக இருந்துட்டு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இவன் வந்து வரட்டும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பான், எனக்கு வரட்டும் புனிதா அவளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சூர்யா குளிச்சுட்டு வந்துடுவான். ஓகே நந்தினி வா சாப்பிட போகலான்னு சொல்லி மாதிரி கூப்பிடுவானா, இல்லை அத்தா சார் எனக்கு பசிகள், நீங்கள் போங்கன்னு சொல்லுவாங்க. நந்தினி இப்பெல்லாம் இருக்கக்கூடாது வான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கீழே கூட்டிகிட்டு போயிட்டு காலையில் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்ட மாதிரியே வந்து டின்னரும் ஊட்டி விட்டுக்கிட்டு இருப்பான். அதை வந்து எல்லாரும் முன்னாடி ஊட்டி விட்டுருப்பான். எப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து மாதங்கியும் தானே இருப்பாள். இங்கே வந்து சுந்தரவல்லி, மாதங்கி, அருணாச்சலம் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாரும் இருக்கும்போது முன்னாடியே நந்தினிக்கு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ அருணாச்சலத்துக்கு ஹாப்பி தான். பேலன்ஸ் இருக்கிற எல்லாருமே வந்து இவன் ஏன் தான் இப்படி பண்ணுறான், அவனை கடுப்பத்துக்காக பண்ணுறான்னு சொல்லிட்டு பாதிலே எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்போ அருணாச்சலம் சொல்லுவார், சுந்தரவல்லி சாப்பிட்டு போ சுந்தரவல்லி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேணாங்க எனக்கு வந்து பசிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவான்னு உள்ளே போயிடுவோம். அதோட வந்து ஏன்டா சூர்யா அவன் தான் இருக்கான்னு தெரியுதுல, அவள் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஏன் டாடி என் பொண்டாட்டிக்கு நான் விட்டு வர்றேன், இதில் என்ன டாடி தப்பு இருக்குது, அவங்க எதுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு மாதிரி கேட்கும்போது வாசம் தானே ஏன்னு சொல்லிட்டு கல்யாணம் சொல்லுவாங்க. என்னடா கல்யாணம், நீ என்னடா அவனை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்ணுங்க எனக்கு போதும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணா சொல்லி, டாடி நீங்கள் எதுக்கு கிளம்புறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைடா நான் சாப்பிட்டுட்டானே போதும்டா, நான் டேப்லெட் விட்டு படுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். சரி டாடி ஓகேன்னு சொல்லிட்டு நந்தினிகள்லாம் ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. ஊட்டி விட்டுட்டு மேலே போயிடுவாங்க. அப்போ நந்தினி வந்து புனிதா வந்துருவாளா. புனிதா வந்து நீங்கள் போங்க அதான் சார் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கீழே போய் புனிதா கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு புனிதா அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவா. கூட்டிகிட்டு போய் என்னக்கா சொல்லுக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புனிதா கேட்பாளா, இன்றைக்கி எங்கே போனேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்பாளா. அதோட வந்து இல்லைக்கா ஆஃபீஸ் விட்டா வீடு விட்டு ஆஃபீஸ் அவ்வளோதான்க்கா, நான் யாரு கூடயும் போகலக்கான்னு சொல்லும்போது பொய் சொல்லாமல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நந்தினி வந்து கேட்பாளா. அப்போ வந்து உண்மைதாங்க சொல்கிறேன், உன் மேலே ப்ராமிஸ் நான் வந்து யாரு கூடயும் போகலக்கான்னு சொன்னோடனே சப்பனம் ஒரே அரைஞ்சிருவா. எதுக்கு அப்போ நீ அடிச்சேன்னு சொல்லிட்டு புனிதா கேட்பாளா, என்கிட்டே பொய் சொல்கிறேன், நீ வாயில் வரதெல்லாம் பொய் எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த பொய் சொல்லி என்ன தான் நீ பண்ண புரிய தெரியலன்னு சொல்லும்போது, அக்கா நான் உண்மைதாங்க சொல்கிறேன், எங்கே இன்னொரு பொய் சொன்னேன்னா செவலை பேத்துருவேன்னு சொல்லிட்டு நான் அவனை பார்த்தேன்டி அவன் வீட்டிலேருந்து வெளியே வர்றது அப்படின்னு சொன்னோடனே என்னக்கா சொல்கிறேன்னு சொல்லும்போது, தெரியாது நினச்சிக்கிட்டு தெரியலையா, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பையன் வீட்டுக்கு போயிட்டு வெளியே வருவேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்தாலும் நல்ல மாதிரி தெரியல, பொறிக்க பையன் மாதிரி இருக்கான், அவனோட சுற்றிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி இன்னொரு ஆறுவா. அவனோட பாட்டியும் அப்பா வந்துடுவாங்க. வந்துட்டு என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் போங்க போய் படுங்கன்னு சொல்லி, இல்லை நான் ஏதோ புனிதா வந்து அழுகிற மாதிரி தெரிஞ்சு அதான் வந்தேன்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லை அப்பா நீங்கள் போய் படுங்க, நானும் புனிதா பேசிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லும்போது பாட்டி வந்து ஏதோ நடக்குது எங்கள்கிட்ட சொல்ல தெரியாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கேன் நந்தினி, எங்கள்கிட்ட உண்மையாக சொல்லிடுன்னு சொல்லும்போது, ஆமாம் பாட்டி இவன் என்னன்னா ஒரு பையனோட சுற்றிட்டு இருக்கா, அதனால நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இது மாதிரி ஷாக்காக கேட்குறாங்க. ஆமாம் இன்றைக்கி நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன், இன்றைக்கி என்னன்னா ஒரு பையனோட வீட்டிலேருந்து வெளியே வரான்னு சொல்லுவானே, என்னுடைய குடும்ப மானத்தையும் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாட்டி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ வந்து இவளை அடிச்சு கொண்டாலும் தப்பு இல்லைம்மா, இவளை இன்றைக்கி விடுங்கம்மா நானே கொண்டுறமான்னு சொல்லிட்டு அப்பா வந்து துள்ளிட்டு வருவாரா. அப்போ வந்து அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த டைமில் சூர்யா வந்துடும். சூர்யா வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கேட்பானா. அப்போ வந்து இவன் வந்து புனிதா வந்து அழுதுகிட்டே சூர்யாவை போய் கட்டி பிடிச்சி, மாமா இங்கே பாருங்க மாமா எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க மாமா, லவ் பண்ணுறது தப்பா மாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கொஞ்சம் இருங்க சொல்லி எவ்வளோ தைரியம் வந்து எங்கள் முன்னாடி லவ் பண்ணுறது சொல்லலாம்னு சொல்லி நந்தினி கோவப்படுவாளா. அப்போ வந்து நந்தினி பொறுமையார் நந்தினி, அவள் வந்து இப்போ தான் சின்ன பொண்ணு, இப்போ தான் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கா, நீ என்னன்னா லவ்வுக்கு எதிரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நம்மளும் லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவேன். நம்ம எங்கே சார் லவ் பண்ணு சொல்லுவேன், மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணுறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லுவானா. சார் அதுவும் இது ஒன்றா சார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படி வளர்க்கவே இல்லை சார், அவள் திடீர்னு தான் சார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, சரி அவ்வளோ திருந்திக்கிடுவா, நீ பேசாம இது வந்து சின்ன பொண்ணு தானே, போக பழகிடுவான்னு சொன்னோடனே, பாருங்க மாமா எல்லாரும் சேர்ந்து அடிக்க வராங்கன்னு சொல்லும்போது, புனிதா நீ என்ன பண்ண எதுக்கு அடிக்க வராங்கன்னு சொல்லும்போது, அத்தா சார் அவள் பண்ண தெரிஞ்சா நீங்களே வந்து அவரை சும்மா விட மாட்டீங்க அத்தா சார், நீங்கள் வந்து நீங்களே அடிப்பீங்க சார்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற நந்தினி, நான்லாம் இந்த ஒன்னே மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, புனிதா நீ போய் படு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, வா நந்தினி வான்னு சொல்லிட்டு மேலே தரதுன்னு எடுத்துகிட்டு போயிடுவான். சார் விடுங்க சார் அவள்கிட்ட இன்னும் பேச வேண்டிய நிறைய இருக்குது சார் சொல்லும்போது, என்கிட்ட பேசிக்கலாம் நீ வான்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு, நந்தினி கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா நந்தினி, எதுக்கு நீ புனிதா போட்டு அடிக்கிற, இப்போ நீ வந்து புனிதா அப்படி அடிச்சுட்டு இருந்தா வெறுக்காது, நான் அன்றைக்கே சொன்னல அவனை வெறுத்துருவாவ, இந்த மாதிரி பாசமாக பேசு அப்படின்னு.
நீ என்னன்னா அன்னைக்கோட இன்னைக்கு அன்னைக்கே மாதிரி இன்னைக்கு நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாதிரி கேட்டோன்னே, அதான் சார் இன்னைக்கு பண்ண காரியம் அப்படி அதான் சார்ன்னு சொல்லுவேன். என்ன பண்ணா அவ இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேட்கும்போது, இன்னைக்கு நீங்க வந்து சாப்பாடு ஊட்டி விட்டீங்களா? சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கும்போது அவன் லஞ்ச் எடுக்காம போயிட்டான்னு சொல்லிட்டு நான் வெளியே கொடுக்கறதுக்காக போனேன். அப்போ வந்து ஒரு பையன் பைக்ல ஏறி போனான். நான் ஆட்டோவில் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். நான் போகும்போது அவளை மிஸ் பண்ணிட்டேன். எங்க தேடிட்டு இருக்கும்போது அந்த பையன் வீட்டுக்குள்ள வந்து இவன் மட்டும் வெளியே வரா அப்படின்னு சொன்னேன். இன்னொன்று சொல்ற ஒரு பையன் வீட்டுக்குள்ள தனியாக போயிட்டு வெளியே வராளான்னு சொல்லிட்டு மாதிரி ஆமா தான் சார் தனியாக போயிட்டு வெளியே அது மட்டும் இல்லாமல் அந்த கீயை எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போனேன். யாருக்கு நீ அடுத்தவங்க வீட்டுக்குலாம் நீ போற நந்தினி இதெல்லாம் அது தப்பு நந்தினின்னு சொல்லும்போது, சார் சொல்கிறத கேளுங்க அதான் சார் சரி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஷாக்கே இருந்துச்சு. சொல்லும்போது என்ன ஷாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேட்கும்போது, நீங்க சொன்னீங்கல்ல ஒரு செண்டு. அந்த செண்டு வந்து கூட வித்தியாசமா ஏதோ நாட்டு பிரின்சஸ் யூஸ் பண்ணுவான்னு சொன்னீங்கல்ல, அ அந்த செண்டு அங்க இருந்துச்சாத்தான் சார். அப்படின்னு சொன்னோனே, "என்ன சொல்ற நந்தினி? உண்மையிலே பார்த்தியா நீ? இதே பெர்ஃப்யூம் தானான்னு?" சொல்லி கேட்கும்போது, "ஆமா சார். இதே சென்ட் தான் சார்." அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லுவாளா, "ஓகே, ஓகே, ஓகே, ஓகே. இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி அவன் பார்க்க எப்படி இருப்பான்?" அப்படின்னு சொல்லுவேன். "சார் எனக்கு எப்படி சார் தெரியும்? இவ புனிதாட்டா தான் கேட்கலான்னு பார்த்தா நீங்க வந்து கூட்டிட்டு வந்தீங்கன்னு" சொல்லும்போது, "ஓ! நான் ஒரு லூசு. முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே இந்த மாரி என்கிட்ட. நீ எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க. நான் உன்ட்ட ஏதாச்சும் மறைக்கிறேனான்னு" சொல்லிட்டு சூர்யா சொல்லுவான். "சாரி அத்தான் சார்." சொல்லும்போது, "சரி வீட்டுக்கு போனேல்ல என்னையும் சொல்லி கூட்டு போயிருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி சூர்யா கேட்பான். அது, "சார் நாளைக்கு போவோமா சார் அந்த வீட்டுக்குன்னு?" சொல்லும்போது, "சரி ஓகே நாளைக்கு கிளம்புவோம்னு" சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அவட சரி ஓகே நாளைக்கு பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புனிதாட்ட வந்து மார்னிங் போய் சூர்யா பேசுறான். புனிதா அவன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் பேர் என்னன்னு சொல்லும்போது, அவர் பேர் கௌஷிக் அப்படின்னு சொல்லுவா புனிதா. என்ன பண்ணுறாருன்னு சொல்லும்போது, "இல்ல இப்போ சும்மா பைக் டாக்ஸி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க வேலை எதுவும் இல்லாமன்னு" சொல்லிட்டு, அவர் வந்து வெளிநாட்டில படிச்சு வரான்னு சொல்லும்போது, வெளிநாடான்னு சொன்னோனே டவுட் வந்துரும். டவுட் வந்தோனே, "ஓ! ஓகே, ஓகே, ஓகே. எந்த நாடுன்னு தெரியுமா? எந்த கண்ட்ரின்னு தெரியுமா?" கேட்டு யுஎஸ்ன்னு சொன்னோனே, "யுஎஸ்ஆ? அப்ப சரி. அப்ப என்னமோ இவனுக்கும் ரஞ்சித்துக்கும் சம்மந்தம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைச்சது சரிதான்னு" சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான். சரி ஓகே அவன் ஃபோட்டோ வச்சிருக்கான்னு கேட்கும்போது, "ஃபோட்டோ எதுவும் இல்ல. தேவனா நேர்ல மீட் பண்ணலாமா மாமான்னு" சொல்லும்போது, "ஓகே, ஓகே. ஆனா நான் வர்றது வந்து அவருக்கு தெரியக்கூடாது சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லுவான். "சரி மாமான்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, இது மாதிரி நந்தினி வந்து, "என்னாத்த சார் புனிதாட்ட பேசிட்டு" சொல்லும்போது, "எல்லாம் எனக்கு புனிதாக 1000 இருக்கு உனக்கு என்னன்னு" சொல்லி நீ மட்டும் என்கிட்ட எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கியா நந்தினின்னு சொல்லும்போது, "அத்தான் சார் சொல்லுங்க அத்தான் சார்ன்னு" சொல்லும்போது, "ஒன்றும் இல்லை இந்த மாதிரி கௌஷிக் வந்து மீட் பண்ண போகிறோம்னு" சொல்லுவோம். "என்னத்த சொல்கிறீங்கன்னு" சொல்லும்போது, "ஆமாம் ஆமாம் ஆனால் நம்ம வரது தெரியாம நைஸாக போய் அவனை பிடிச்சி கையங்களாக பிடிக்க போகிறோம்னு" சொல்லி, "சூப்பராக தான் சார் இதுக்கு தான் உங்களை நான் சொன்னேன்னு" சொல்லும்போது, இவ்வளோ நேரம் சொல்லாமல் இப்போ சொல்லி எதே லாஸ்ட் நேரத்தில் சொல்லாத நந்தினி. ஃபஸ்ட்டே நீ சொல்லியிருந்தேன்னா நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் என்னன்னு எனக்கு முன்னாடியே நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா சொன்னோடனே, "சாரி அத்தான் சார்" சொன்னோடனே, சாரி நல்லா சொல்லுன்னு சொல்லிட்டு, நம்ம போய் இன்னைக்கு வந்து அவங்கள வந்து கேட்ச் பண்ணுவோம் வா போன்னு சொல்லிட்டு நந்தினியை கூட்டிட்டு சூர்யா போகிறான். அப்படின்னா புனிதாவும் கௌஷிக்கும் போயிட்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணிட்டு. எப்படின்னா காரில் போனால் கண்டுபிடிச்சிடான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போகிறான் சூர்யா. பிளான் எப்படி நந்தினி சூப்பரான்னு சொல்லி, "சூப்பராக தான் சார்" அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. அவங்க ஒரு பார்க்கில் வந்து நிப்பாட்டிட்டு இருக்காங்க. நிப்பாட்டி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது சூர்யாவும் நந்தினி போய் கைங்களாம் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு வந்து கேட்குறாங்க, "எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரி பண்ணுவடான்னு" சொல்லிட்டு சூர்யா வந்து சொப்பு சொப்புன்னு அறைய ஆரம்பிச்சிடா. அப்போ, "மாமா எதுக்கு மாமா அவரை அடிக்கிறீங்கன்னு" சொல்லிட்டு புனிதா ஷாக்கில் பார்க்குறா. அப்போ வந்து நந்தினி வந்து, "கொஞ்சம் நீ வாயை மட்டும் இருடி. இவன் யார் தெரியுமா முதல்ல? இவன் சரியான கொலைகாரன்னு" சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிடுவேன். "என்னக்கா சொல்கிறேன்னு" சொல்லிட்டு முழு ஷாக்கில் இருப்பா. "இல்லை இல்லை அவங்க சொல்கிறான்னு நம்பாதேன்னு" சொல்லிட்டு, "புனிதா அவன் காப்பாற்றுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்திட்டு இருப்பாங்க. "மாமா என்னை விடுங்க மாமா நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே, "என்னடி விட்டா மாமாகிட்டே ஓவராக பேசுகிறேன்னு" சொல்லிட்டு நந்தினி இன்னொரு அரைஞ்சிருவா. அரையும் போது சூர்யா வந்து, "நந்தினி நந்தினி நந்தினி அடிக்காத அவ எதாவது நம்ம வீட்டு பொண்ணுன்னு" சொல்லிட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு, புனிதா உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இவனை பற்றி உனக்கு ஃபுல்லாக தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா வந்து பிடிச்சி தரதான் இழுத்துட்டு போகிறான். அதில் இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.